இது காலேஜ் சீரீஸ் எபிசோட் 5. இந்த எபிசோடில் வந்துட்டு நான் ஹேண்ட்பேக்கில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு கேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சானிட்ரி பேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் கூட இருக்கவங்களுக்காச்சும் யூஸ் ஆகும். அதனால் தயவு செஞ்சு பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க. செகண்ட், டிஷ்யூக்கு வந்துட்டு காம்போவாகவே வந்துட்டு 100 rupees தான் வரும். தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேர்ட் ஒன், ஸ்மால் மிரர். எங்கள் மேம்லாம் எப்போவுமே எங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு. எங்களை மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் அதெல்லாம் பிடிக்கும்னா இந்த மிரர் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் ஆர் லிப்ஸ்டிக். நீங்கள் வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுற பர்சனாக இருந்தால் தயவு செஞ்சு லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு காலையில் என்ன போடுறீங்களோ அந்த லிப்ஸ்டிக்கே நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு லிப்ஸ்டிக் பிடிக்காது, உங்களுக்கு டிண்டர் லிப் பாம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எந்த லிப் பாம் வேணால் உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த லிப் பாம் வச்சுருப்பேன். அவ்வளோவா காலேஜில் லிப் பாம் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு கேட்ச் கிளிப். இது வந்துட்டு கம்பல்சரி. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு காலையில் என்ன வேணால் நீங்கள் போட்டு போகலாம், ஆனால் சாயங்காலம் வரும்போது நீங்கள் எப்படி வருவீங்க அப்படிங்கிறது தெரியாது. அதனால வந்துட்டு இந்த ரெண்டும் வந்துட்டு உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சேஃப்டி பின் இஸ் கம்பல்சரி கைஸ். சேஃப்டி பின் எதுக்காக ஒன்று யூஸ் ஆகும், கண்டிப்பாக எதுக்காக ஒன்று யூஸ் ஆகும். டிஷ்யூக்கு நான் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோம்பு, சின்ன கோம்பு. இந்த மாதிரி இது வந்துட்டு என் ஃப்ரெண்டோடது, எந்த இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன கோம்பு வச்சுக்கோங்க. ஹேண்ட் டவல், நீங்கள் என்னதான் டிஷ்யூ வச்சுருந்தாலும் ஒரு ஹேண்ட் டவல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்துட்டு யாரை பார்த்து தெரியுமா ஹேண்ட் டவல் கேரி பண்ணுறதுக்கு வந்துட்டு நினச்சிட்ருக்கேன். இந்த நக்ஷத்ரா அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்க, நீங்கள் டிஷ்யூ வச்சுருக்கிறத விட ஹேண்ட் டவல் வந்துட்டு உங்கள் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஹேண்ட் டவல் வந்துட்டு பேக்கில் வச்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் சம் சாக்லேட்ஸ். அப்புறம் வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நோட் புக் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஸ்பைரல் நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க. 5 பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துல எழுதிக்கலாம். நான் வந்து அதுதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு நோட்டு தனித்தனியாக போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் வாங்கி வச்சுக்கலாம். அதுலேயே வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படியே தொலைச்சிருவேன், இல்லைன்னா எங்கள் காலேஜ்லேயே தொலைஞ்சிரும், இல்லைன்னா யாரும் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா யாரும் ரஃப் நோட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு நீங்கள் இதுவே வந்துட்டு வச்சுக்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.